ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் சட்னி. இட்லி தோசைக்கு ஏற்ற அருமையான ஹெல்த்தியான சைட் டிஷ். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கோங்க. பாருங்கள், பூண்டு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போது நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் ஒரு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்குது. நல்லா வதக்கிக்கோங்க. இது நம்ம பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இதில் புளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நான் தக்காளி ஒரு 2 தக்காளி நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறேன் நான். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி சாப்பிட்டா நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். இப்போது பீர்க்கங்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு பெரிய சைஸ் பீர்க்கங்காய், அதை நான் இந்தளவு கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, அதனால் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதில் நான் தண்ணியே ஊற்றலை, இருந்தாலும் பீர்க்கங்காயும் ஒரு நீர்க்காய் தான், அதனால் அதுவும் தக்காளியும் சேர்ந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போது பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்தளவு வெந்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸில் சட்னி எல்லாம் செஞ்சோன்னாக்கா குழந்தைங்க பிரச்சனை இல்லாமல் வெஜிடபிள்ஸை சாப்பிட்ருவாங்க. தேங்காய் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்த பிறகு அடுப்பு எரியணும்னு அவசியம் இல்லை, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சோன்னே ஒரு 10 கருவேப்பிலை இலையும் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போது அரைச்சி வச்சுருக்க சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போதுங்க. சும்மா அப்படியே கிளறி விடுங்க. கொஞ்சம் ஓரளவு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் கிளறுனா போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, உங்களுடைய பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ். இது ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.